இந்த கதை இன்னையிலிருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. செம்னக் அவர் மனைவி சவிதா கூட ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தாரு. அது எந்த மாதிரி ட்ரிப்னா, அந்த இடத்துல நாங்க அப்புறம் எங்க ரொமான்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த இரவு ரூம் நம்பர் 307ல ஸ்பெண்ட் பண்ணது என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிடுச்சு. அதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட என் உடம்பெல்லாம் சிலுக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல இமாச்சல் பிரதேச மலைகளுக்கு மத்தியில எங்களை நாங்களே மறந்து போயிட்டோம். அன்னைக்கு தான் எங்களோட கடைசி நாள். திரும்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்கலான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப சாயங்காலம் 5 மணி ஆகியிருந்தது. நாங்க ஹோட்டல்ல இருந்து கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த இமாச்சல் மலைகளுக்கு மத்தியில யாரா இருந்தாலும் மெய் மறந்து போயிடுவாங்க. அந்த இயற்கையோட அழகு அவ்வளோ அழகா இருக்கும். அதோட என் மனைவியும் என் பக்கத்துல இருந்தாங்க. அதால் இந்த பயணம் ரொம்பவே அழகா இருந்தது. நாங்க அங்கங்க நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்து அப்புறம் எங்கேயாவது அமைதியான இடம் இருந்தா 2 பேரும் சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வண்டியை நிறுத்தி மியூசிக் ஸ்டார்ட், அப்புறம் எங்க கப்பல் டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மலைகளுக்கு மத்தியில சவிதா என் பக்கத்துல இருக்கும்போது சூரிய மறைவை பார்க்கறதே ஒரு தனி சுகம்தான். நாங்க இதெல்லாம் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். நேரம் என்னாச்சுன்னு கூட எங்க 2 பேத்துக்குமே தெரியல. பார்த்தா 10 மணி ஆகியிருந்தது. அப்பதான் நாங்க ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தோம். நைட்டு போகும்போது அங்கேயே ஏதாவது இடத்துல தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போலான்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் நைட் டிரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு வீட்டுக்கு போலாம்னு நாங்க போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சின்ன தாபா கிட்ட காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். இன்னைக்கு நைட் நம்ம இந்த ஷார்ட்கட்ல இருந்தே போயிடலாம். அப்ப அந்த தாபாவில் இருந்த ஆள் சொல்றாரு, இல்ல சார், நீங்க அந்த வழியில மட்டும் போயிடாதீங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது அந்த வழியில போனா அது அவங்க உயிரையே எடுத்துடும். அது யாரையோ இப்ப தேடிக்கிட்டு இருக்குன்னு வேற எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது புது உடம்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அது அவங்களோட உடம்புக்குள்ள போயிடும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். அந்த ஆள் சொன்னதை கேட்டு சென்னக் ரொம்ப சத்தமா சிரிக்கிறாரு. அப்புறம் ஒரு வண்டியில போய் உட்காந்துக்கிறாரு. வண்டியில உட்காந்து கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப சவிதா அவர்கிட்ட சொல்றாங்க, வினோத், அவங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். வினோத், எதுக்காக நீ அப்படி சிரிச்சிட்டு இருக்க? நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே சவிதாவோட கையை கிஸ் பண்ணிக்கிட்டே நான் அவங்க கிட்ட சொல்றேன், இங்க பாருமா, இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் கதை கட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் பேய் தான் உனக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கனே. எங்கிட்ட இருந்து உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது. சவிதா சிரிச்சுக்கிட்டே அவங்க கையை பின்னாடி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இந்த பேய் கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டுட்டேன். அந்த வண்டி என்ன ஷார்ட்கட் வழியில தான் கூட்டிட்டு போச்சு. அப்புறம் ரொமான்டிக் மியூசிக்கோட சேர்த்து எங்க பயணம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப இரவு 1 மணி ஆகியிருந்தது. அப்போ 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ரோட்ல போய்கிட்டு இருந்தோம். என்னோட பார்வை அப்பப்ப ரோடு மேல இருந்தது, அப்பப்ப சவிதாவோட கண்கள் மேல இருந்தது. ஒரு கை காரோட ஸ்டேரிங் மேலையும் இன்னொரு கை சவிதாவோட கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தது. 2 பேரும் இந்த ரொமான்டிக் ஜேர்னியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நாங்க முன்னாடி போய்கிட்டு இருந்தோம். நாங்க போற அந்த வழி நேரா போய் ஹைவேல கனெக்ட் ஆகி இருந்தது. இப்ப அந்த ரோடு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்தது. இப்ப என் கவனம் முழுவதும் ரோட் மேல இல்லாம சவிதா மேல திருப்பிட்டேன். சவிதா என்கிட்ட சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வண்டி ஓட்டுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பதில் சொன்னேன். என்ன நீ உன் டெபில தடுத்து நிறுத்துறியா என்ன? இது நான் அவங்களோட கண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் ரோட பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க கத்தி சொல்றாங்க, வினோத் பாத்து, குழந்தை வினோத். நான் காரை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே எங்க கார் அந்த பொண்ணு மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் மோதிடுது. அப்படியே அவங்க 2 பேர் மேலேயும் கார் ஏறி பக்கத்துல இருக்கிற ஒரு கல் மேல ஏறி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து கார் அந்த இடத்துல நின்னுடுது. எங்க கார் தடுமாறி ஒரு இடத்துல நிக்குது. கார் நின்ன உடனே சவிதா கீழே இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எங்க கார் யாரை இடிச்சதோ அவங்க பாக்குறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக போயிருந்தேன். ஆனா எங்களுக்கு ரொம்ப தூரத்துல கூட எதுவுமே தெரியல. அந்த ரோடு பார்க்கறதுக்கு ரொம்ப கிளீனா எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தது.
இப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களோட கார் யார் மேல மோதிச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இது என்னோட பிரம்மன் தான் எனக்கு அப்போ தோணிக்கிட்டு இருந்தது. என்னோட கார் யார் மேலேயும் மோதலன்னு தோணுச்சு. இல்ல யாராவது அவங்களா வந்து மோதி விழுந்துட்டாங்களானும் தெரியல. ஆனா என்னோட மனைவி சவிதா இது எதையுமே ஏத்துக்க தயாரா இல்ல. அவ எந்த பொம்பளை பத்தியும் குழந்தைய பத்தியும் பேசிட்டு இருந்தானே தெரியல. நான் அவங்கள மறுபடியும் சமாதானப்படுத்தி கார்ல உட்கார வச்சுட்டேன். நான் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே போனட்ல இருந்து புகை புகையா வந்துகிட்டு இருந்தது. அப்படியே வண்டி அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல கேரேஜ் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு போனேன். ஆனா என்ன இது, போன்ல சிக்னல் கூட கிடைக்கல. அப்போ அங்க எதிரில் இருந்த ஒரு போர்டை நான் பார்த்தேன். அந்த போர்டில் 200 மீட்டர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு போட்டிருந்தது. அப்புறம் நான் சபிதாவோட சேர்ந்து அந்த போர்ட் டிரெக்ஷன்லேயே போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல ஹோட்டலில் ஒரு சுடுகாடு தான் கிடைச்சது. அதோட மெயின் கேட்டுக்கு மேலே ஒரு அரைவட்ட வடிவ போர்டில் சொர்க்கத்தில் இருக்கிற சுடுகாடுன்னு எழுதியிருந்தது. சபிதாவுக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அப்புறம் அவங்க சொல்றாங்க, யாராவது ஜெயிலுக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாங்களா? அப்போ என்னோட பார்வை ரோட்டுக்கு ஓரத்துல இருந்த ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மேல போச்சு. அப்ப நான் சபிதா கிட்ட சொன்னேன், அது எல்லாத்தையும் விடு, எதிரில் பாரு, அது ஹோட்டல் நினைக்கிறேன், வா உள்ள போய் பார்க்கலாம். நாங்க காரை பார்க் பண்ணிட்டு ஹோட்டலுக்குள்ள போகும்போது அந்த ஹோட்டல் மேல ஹோட்டல் ஸ்வர்க் அப்படின்னு எழுதியிருந்தது. சபிதாவுக்கு ஹோட்டலோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அந்த சுடுகாடோட பேரு சொர்க்கத்திலிருந்து சுடுகாடு வரைன்னு எழுதியிருந்ததால சபிதா எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னும் பேசாத, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வா நம்ம உள்ள போகலாம். நாங்க உள்ள போன உடனே ஏதோ ஒரு பழைய பங்களாக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. அந்த முழு ஹோட்டலும் பார்க்கறதுக்கு ஒரு பழங்கால கட்டிடம் மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலயும் டிம் லைட்ஸ், அப்புறம் அந்த மாதிரியான கற்சிலைகள். நாங்க அங்கேயும் இங்கேயும்னு பார்த்து ரிசப்ஷனை நோக்கி போயிட்டு இருந்தோம். நாங்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் கத்தினதுக்கு அப்புறம் ஒரு வயசான ஆளு ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த ரிசப்ஷனுக்குள்ள போனாரு. அவர் ரொம்ப பயங்கரமான குரல்ல சொல்றாரு, வாங்க, உங்க 2 பேரையும் வரவேற்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும். நான் அப்படி அவர்கிட்ட சொன்னதும் அவரு எங்ககிட்ட சொல்றாரு, இங்க ரூம் ஒரே நாள் நைட்டு மட்டும் போதும். கவிதா அவர் சொன்னதை கேட்டு பயந்துடுறாங்க. அப்போ பயந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த வயசானவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஒரு நாள் உங்களுக்கு சேவை பண்ணாலும் அதுவே எனக்கு போதுமானது. சாவி எடுத்துக்கோங்க, ரூம் நம்பர் 307. அந்த வயசானவர் சாவியை கொடுத்துட்டு அவர் அவரோட ரூம்குள்ள போயிடுறாரு. அப்ப சவிதா சொல்றாங்க, இங்க நம்ம மட்டும் இருக்கோமா, வேற யாராவது இருக்காங்களா? ரூம் நம்பர் 307 தான் கடைசி ரூம், இனி இங்க யாருமே வரமாட்டாங்க. அவர் அப்படி சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போயிடுறாரு. அப்ப நானும் சவிதா கூட லிஃப்ட் பக்கத்துல வந்துடுறேன். அந்த லிஃப்ட்ல அவுட் ஆஃப் சர்வீஸ்னு எழுதியிருந்தது. அதனால நாங்க படியிலேயே ஏறி மேலே போனோம். நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஆனா அந்த ஹோட்டல்ல யாருமே இல்லை. நாலா பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்தது. ஏதோ அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல எங்களை தவிர வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ரூமை திறந்து நாங்க உள்ள போனோம். அப்ப சபிதா அந்த இடத்துல நின்று அக்கம் பக்கத்துலலாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. அந்த தாபாவில் இருந்த ஆள் சொன்னதையே இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தோணிட்டு இருந்தது. அதனால நான் அவங்கள கத்தி உள்ள வர சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி பெட்ல வந்து உட்காந்துக்கிட்டோம். சபிதாவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ நான் அவங்களோட முடிய பின்னாடி தள்ளிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன், என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? அப்ப அவங்க என் நெஞ்சு மேல சாஞ்சிட்டு சொல்றாங்க, எனக்கு இது புரியலங்க, ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்போ நான் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அன்போட சொல்றேன், ஒன்றும் ஆகல, எல்லாமே சரியா தான் இருக்கு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி சரி கண்ணை மூடு. சவிதா அவங்களோட கண்ணை மூடிக்கிறாங்க. அப்புறம் நானும் என்னோட கண்ணை மூடி நான் என் கையை அவங்க தலைமையில தடவிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரத்தில் நானும் தூங்கிட்டேன்.
இது அவங்களுக்கும் தெரியல. அப்போ நேரம் சரியா 2 மணி ஆகியிருந்தது. இப்போ சபிதா தூக்கத்துல இருந்து எழுந்திருந்தாங்க. அவங்க ஒரு பக்கமா மேலே சுத்திட்டு இருந்த ஃபேனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மனசுல ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததால அவங்க எந்திரிச்சு பால்கனிக்கு போய் நின்றுட்டு இருந்தாங்க. அங்க ரொம்ப வேகமா காத்து வீசிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரத அவங்க பார்க்கறாங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி அவங்க அம்மாவும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. சபிதாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது இது 2 பேரும் அவங்க தான். கார்ல இடிச்ச அதே 2 பேர் தான். சபிதா உடனே ஓடி எங்கிட்ட வந்தாங்க. நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதனால சபிதாவே அவங்கள பார்க்கறதுக்காக கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்க கீழே போன உடனே அந்த சின்ன பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது ரூம்ல இருந்து சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு. எந்த ரூம்ல அந்த வயசான தாத்தா இருந்தாரோ அதே ரூம்ல. சபிதா மறுபடியும் அந்த ரூம் பக்கத்துல வராங்க. சபிதா அந்த ரூம்க்கு ரொம்ப பக்கத்துல வந்து உள்ள சிரிச்சிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த குழந்தை சிரிக்கிற சத்தம் திடீர்னு நின்னுடுது. உடனே யாரோ ஒருத்தங்க கொலுசு போட்டுக்கிட்டு அந்த கதவு பக்கத்துல வர மாதிரி தோணுச்சு. சபிதா மெதுவா அந்த சத்தத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த கதவு தானா திறந்துக்குது. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு முன்னாடி ஓடி போற மாதிரி தோணிக்கிட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கு யாருமே தெரியல. அவங்க அந்த ரூம்குள்ள எட்டி பார்க்கறாங்க. அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. அப்போ திடீர்னு அவுட் ஆஃப் சர்வீஸ்னு எழுதியிருந்த அந்த லிஃப்டோட டோர் ஓபன் ஆயிடுது. அதை பார்த்து சபிதா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு மெதுவா அந்த லிஃப்ட் பக்கத்துல போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த லிஃப்டோட கதவு மூடிடுது. அப்போ சபிதா அந்த லிஃப்டோட கதவை திறக்கிறதுக்காக ரொம்ப வேகமா லிஃப்ட் நோக்கி ஓடுறாங்க. அப்போ அந்த லிஃப்டோட கதவு மறுபடியும் திறந்துக்குது. ஆனா சபிதா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த லிஃப்டுக்குள்ள ஏறலாமா வேணாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து தள்ளிவிட்ட மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அவங்க லிஃப்டுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அப்போ லிஃப்டோட கதவு மூடிடுது. அப்போ அந்த லிஃப்ட் ஒரு சில சமயம் மேலையும் ஒரு சில சமயம் கீழையும் போயிட்டு இருந்தது. சபிதாவால அதை ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அவங்களால அந்த லிஃப்டோட பட்டனை கூட ஒழுங்கா அழுத்த முடியல. அப்போ அதே லிஃப்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு சத்தமா கத்துற சத்தமும் கேக்குது. சபிதாவுக்கு பயத்தால அப்படியே வேர்வையே வந்துகிட்டு இருந்தது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து அவங்க தலையை பிடிச்சு ரொம்ப வேகமா அந்த லிஃப்ட் மேல இழுக்க வச்சிடுறாங்க. சபிதா சத்தமா கத்திக்கிட்டே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடுறாங்க. இந்த பயங்கரமான நிகழ்வு எல்லாமே அவங்களோட கனவுல நடந்துகிட்டு இருந்தது. சபிதா கத்தனதால நானும் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சபிதா கிட்ட கேட்கும்போது அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதை கேட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா உனக்குள்ளேயும் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, நீ அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும்ல. இப்ப வா வந்து பத்திரமா படுத்துக்கோ. ஒரு சின்ன சிரிப்போட சபிதா என் நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நாங்க 2 பேரும் கீழே வந்தோம். அப்ப நாங்க பார்த்தோம், எங்க வண்டி அந்த ஹோட்டலோட கதவுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த வயசான தாத்தா எங்க வண்டிக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. நாங்க வந்த உடனே அவரு சொல்றாரு, இந்தாப்பா உன்னோட வண்டி சரியா போச்சு. அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னோட மனசுக்குள்ள இந்த கேள்வியும் இருந்தது, என் வண்டி சரியில்லாம போச்சுன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நான் எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே சபிதா அப்போ என்கிட்ட சொன்னாங்க, வாங்க வாங்க வினோத், நம்ம இப்ப வீட்டுக்கு போயிடலாம். நான் அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மெதுவா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன். அப்போ அந்த வயசான தாத்தா அங்கிருந்து கையாட்டி எங்களை வழி அனுப்பி வச்சாரு. ஆனா நாங்க பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த தாத்தா எங்களுக்கு பாய் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு இல்லை, எங்க வண்டிக்கு பின்னாடி இருந்த அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் தான். அவங்க எதுக்கு எங்க வண்டி பின்னாடி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்தது எங்களை இல்லைன்னு நாங்க நம்புறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூம் நம்பர் 307 அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க.
பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.